ஹலோ காய்ஸ், சண்டே பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதா? புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு தோணுதா? அப்படி நான் ட்ரை பண்ண டிஷ் தான் ஹைதராபாத் ஸ்பெஷல் சிக்கன் தஹாரி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்காக மேரினேஷனுக்காக 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக், சால்ட், லெமன் ஜூஸ் அண்ட் கர்ட் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ½ நம்ம மேரினேட் பண்ணோம். உங்ககிட்ட டைம் இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மேரினேட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஓவர் நைட் ஃப்ரிட்ஜ்லேயும் மேரினேட் பண்ணலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் அண்ட் கீ சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சூடானதும் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஷாஜீரா, பட்டை, லவங்கம், கிராம்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஷாஜீரா கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் சீரகமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஆனியனை சாட்டே பண்ணிக்கலாம். ஆனியன் நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் நம்ம சிக்கன் தஹாரி பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். ஆனியன் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். பச்சை வாசனை போனதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். இது கூட நம்ம சால்ட்டும் சேர்த்துக்கலாம். சால்ட் நம்ம ஆல்ரெடி மேரினேஷன்லேயும் சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மசாலா நம்ம எல்லாமே மேரினேஷன் கூட சேர்த்துட்டதுனால இது கூட நமக்கு எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. சால்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கிட்டு 5 to 10 minutes ஹை ஃப்ளேமில் நல்லா இதை சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனோட கலரும் நல்லா மாறிடுச்சு. அரை கைப்பொடி புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் அண்ட் கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை கிடச்சா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சிக்கன் 70 to 80% வேகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம பிரியாணி குக் பண்ணுறதுக்காக நான் வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது ஒரே பாத்திரத்துலையும் செய்யலாம். பட் எனக்கு மசாலா நான்ஸ்டிக்கில் நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக நான் அதில் செஞ்சுட்டு அதுலேருந்து நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்த பிறகு நல்ல ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த மசாலாவில் சிக்கன் விட்ட தண்ணி இருக்கிறதுனால நான் பாஸ்மதி ரைஸுக்கு 1:1 வாட்டர் ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, எலுமிச்சப்பழ சாறு, கரம் மசாலா அண்ட் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி உங்ககிட்ட இல்லைன்னா முழு ஏலக்காவை நீங்கள் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்க்கறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதனால நான் இதை சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி நல்லா பாயிலிங் ஸ்டேஜ்க்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த 1 kg பாஸ்மதி ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி இது பாயிலிங் ஸ்டேஜ்க்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இது பாயிலிங் ஸ்டேஜ்க்கு வர வரைக்கும் நான் இன்னொரு அடுப்பில் ஒரு பழைய தவாவை நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். இது இப்போ பாயிலிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அந்த தவாவை கீழே வச்சுட்டு நம்ம பிரியாணி பாத்திரத்தை மேலே வச்சிடலாம். இது ஒரு 15 minutes நல்லா தம் ஆகணும். வெயிட்காக நான் மேலே குக்கர் வச்சுருக்கேன். ஸோ இப்போ 15 minutes ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? ரைஸ் நல்லா பொலன்ட்டு செம்மையாக இருக்குது. ஸ்மெல் அப்படியே ஆளை தூக்குற மாதிரி இருக்குது. வீக்கெண்டில் கண்டிப்பாக பிரியாணிக்கு பதிலாக இந்த சிக்கன் தஹாரியை ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸாக சொல்கிறேன், அடிக்ட் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க, நான் போய் சாப்பிட போகிறேன். இப்போ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். வரட்டா மாமா. டுர்.